சனிப்பெயர்ச்சி பலன். சனிப்பெயர்ச்சி இன்னும் 2 வாரங்களில் வர இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயணம் செய்கிறார். மீனராசியில் இன்னும் 2.5 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த சஞ்சாரம் பார்த்திங்கன்னா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது அசுமனி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4 மற்றும் கிருத்திகை முதல் பாதம் அடங்கிய மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில், 11ஆம் இடம் என்றால் பாதகஸ்தானம். மேசராசிக்கு பாதகஸ்தானாதிபதி அவரேதான். அப்படி இருக்கும்போது பாதகஸ்தானாதிபதி பாதக காரகன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவரவர்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து தான் பலன்கள். அதாவது பாதகஸ்தானம் ஜாதகஸ்தானமாக மாறலாம், ஜாதகஸ்தானம் பாதகஸ்தானமாக மாறலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போது பாதகஸ்தானத்தில் இருந்து பாதகாதிபதி சனி பகவான் உங்கள் ஜென்மராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இதை நாம் என்ன சொல்லுவோம்? 7 சனி அப்படின்னு சொல்லுவோம். 7 சனி என்றால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரவர்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி அமைந்ததோ ஆரம்பத்தில் அதற்கு தகுந்தாற் போலதான் இந்த பலன்கள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஜென்மராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவதால், அதாவது வீடு இதுவரை வீடு இடம் வாங்கி கொண்டு வைத்திருந்தவர்கள் வீடு கட்ட முடியலையே, பிளான் போடுறோம் ஆனால் அந்த பிளான் நிலைக்கிறது இல்லை, அடுத்தடுத்து பிளான் போட்டு கொண்டிருந்தவங்க இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில் எப்படியாவது வீடு கட்டிவிடுவீர்கள். இதுவரை இடம் வாங்காத மேசராசியில் பிறந்தவர்கள் இடம் வாங்குவீர்கள். வண்டி வாகனங்களை மாற்றம் செய்வீர்கள். அதாவது பழைய வண்டிகளை கொடுத்துவிட்டு புதிய வண்டிகள், அது 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வண்டி வாகனங்களை மாற்றப் போகிறீர்கள், அதுவும் நல்ல முறையில். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கிறார்? 3 இடங்களை பார்க்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருந்த இடத்துக்கு ஒரு சிறப்பான பலன்களை தருவார். அது எப்படிங்க 7 சனி இருந்த இடத்துக்கு ஒரு சிறப்பான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்கிறீங்க? காரணம் இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சிறப்பாக அமைந்திருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களே நடக்கும். மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த இடத்தில், இல்லை எப்போவுமே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த இடத்தில் கொடுத்து திசா புத்திகள் அந்தரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு, அந்தராந்தம் சூட்சமம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சனிப்பெயர்ச்சி மட்டுமே எந்த ஒரு இதையும் செய்து விடுவதில்லை. எப்படி என்றால், இப்போது குரு பயிற்சி வரப்போகிறது, ராகு பயிற்சி வரப்போகிறது. இந்த மாதிரி 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறார். இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது சனி பகவானை மட்டுமே. 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு, அயன சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். அப்படி வரும்போது நாம் ஏன், அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, நாம் ஏன் அந்த விரயஸ்தானத்தை சுப விரயஸ்தானமாக மாற்றக்கூடாது? அப்படி மாற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கு வேண்டாலும், அதாவது எங்கு நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் பாருங்கள். மேலும் 3 பார்வைகள் எந்தெந்த இடங்களில் விழுகிறது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். சனி பகவானுடைய பார்வை எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தின் அதிபதிக்கு நீங்கள், அதாவது அந்த ஸ்தலங்களுக்கு சென்று சிறப்பான வழிபாடு செய்தீர்கள் என்றால் அவர் பார்க்கும் இடங்கள் மிகவும் பிரகாசமாக ஒரு நல்ல அமைப்பாக மாறிவிடும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். மேலும் என்னுடைய குருநாதர் டாக்டர் ராம் அவர்கள் சொன்னது போல், அவர் எப்பொழுதுமே நேரில் நான் பார்த்து இல்லை, இருந்தாலும் அவருடைய நிகழ்ச்சி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் தான் சொல்லுவார், இதுவரை சனிப்பெயர்ச்சி பலன்களை மேசராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீர்கள் அல்லவா, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது உண்மையான அதிர்ஷ்டங்களையும் நன்மையான யோகத்தையும் உறுதியாக தெரிஞ்சு கொள்ள முடியுங்க அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதர். அதாவது கூட இருந்தால்தான் குருநாதர் அல்ல, அவர்கள் பேசும் நிகழ்ச்சியை பார்த்தாலே அவர்களையும் ஒரு குருநாதராக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது என்னுடைய குருநாதர், அதாவது டாக்டர் ராம் அவர்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில்
ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக துல்லியமாக பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.